ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்க்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து முதுகெலும்புல வந்து வரிசையா வந்து 33 எலும்பு வந்து இருக்கு. இதுல வந்து கழுத்து பகுதியில் இருக்க எலும்புக்கு பேர் வந்து செர்விக்கல் வெர்டப்ரா அப்படின்னு சொல்றாங்க. இதே இது முதுகு தண்டுவடத்துல இருக்க நடுமுதுகுல இருக்க எலும்புக்கு பேர் வந்து தொராசிக் வெர்டப்ரா அப்படின்னு சொல்றாங்க. கீழ் முதுகுல இருக்கிறது பேர் லம்பார் வெர்டப்ரே. அதை தான் நம்ம லம்பார் ரீஜன் கீழ் முதுகுன்னு சொல்றோம். இந்த எலும்புகளுக்கு நடுவுல வந்து ஒரு ஜெல்லி மாதிரி, அதாவது ஒரு சின்ன வந்து ஒரு ரப்பர் மாதிரி வந்து உராய்வை தடுக்கிறதுக்காண்டி ஜெல்லி இருக்கும். இதை சுத்தி கவரிங் மாதிரி ஒரு கவரிங் இருக்கும். இந்த கவரிங் தான் வந்து லேயர் லேயரா இருக்கும். இதுதான் வந்து ப்ரொடெக்ஷன். இந்த ஜெல் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு, பின்னாடி போயிட்டு புஷ் பண்ணி அந்த நரம்புகளை அழுத்தாம இருக்கிறதுக்கு ஒரு மதில் சுவர் மாதிரி, ஒரு வேலி மாதிரி தடுக்கிறதுக்கு உதவுற ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இதுக்கு பேர் வந்து ஆனுலஸ் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து டிஸ்க். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த எலும்புகளுக்கு நடுவுல வந்து இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து இது குஷன் மாதிரி ஒவ்வொரு தடையும் நம்ம குனிஞ்சு நிமிடுறப்ப அந்த ஷாக் அப்சார்பர் வேலை செய்யும். அதாவது அமுங்கி விரிவடையும், அமுங்கி விரிவடையும்.